Hi friends, welcome to Nithu Mithu Kitchen. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு கடாயில் 200 கிராம்ஸ் வெள்ளை ரவை எடுத்துக்கலாம். இதை ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். இதை ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்மளோட வெஜிடபிள் உப்புமாவுக்கு ஒரு கடாய் வச்சு அதில் 6 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கலாம். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இதில் 2 கிராம்பு, குட்டியாக ஒரு பீஸ் பட்டை, பெரிய வெங்காயம் 1, ஒரு கொத்து கறிவேப்பிலை, 2 வரமிளகாய், 2 பச்சை மிளகாய், 1 இன்ச் இஞ்சியை கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ ஆனியன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதில் 1/2 டொமேட்டோவை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். கூடவே ஒரு கேரட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். ஒரு 6 பீன்ஸு, ஒரு பொட்டேட்டோ. இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வதங்கிட்டு இருக்கும்போதே 1 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்திக்கலாம். நம்ம ஒரு 10 மினிட்ஸ் நல்லா சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணி விட்டோம்னாவே இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா வெந்துடும். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம 1 டம்ளர் ரவை எடுத்துருக்கோம், 200 கிராம்ஸ். அதுக்கு 3 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். இப்போது வாட்ரு நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலரிக்கலாம். இப்போ நம்ம ஊற்றின தண்ணி எல்லாம் நல்லா இஞ்சிருச்சு. இனி அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட ஹெல்தியான வெஜிடபிள் உப்புமா ரெடி.